ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்கை பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து 3 பைல் வச்சுருக்கேன். பைல் 1, 2, 3 இந்த 3 பைல் வச்சுருக்கேன். பைல் 1க்கு ஒயிட் ஸ்டோன் அண்ட் பைல் 2க்கு பர்பிள் கலர் ஸ்டோன், பைல் 3க்கு ப்ளூ கலர் ஸ்டோன். ஸோ இந்த ஸ்டோன்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் பிடிச்சிருக்குன்றது பொறுமையாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பைல் 1க்கு பார்ப்போம். ஸோ இந்த பைல் 1க்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ இதில் ஒரு மெசேஜ் இருக்குது. என்ன மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ ரொமான்டிக் சர்ப்ரைஸ் ஆர் ஆன் தி ஹரிசான், பி ஓப்பன் டு தெம் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடச்சிருக்கு. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னன்றதை பார்ப்போம். வீக்னஸ். ஸோ உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணிடுவாங்களான்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ உங்களை பற்றி இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பர்சன் கண்டிப்பாக வந்து உங்களை பற்றி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் பண்ணி அவங்க ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏதோ பொய் சொல்லியிருப்பீங்களோ? பொய் சொல்லி மாட்டின மாதிரியே தெரியுது வர்ற கடலாம் பார்த்தா. கண்டிப்பாக ஏதோ ஒரு பொய் சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தெரியுது இந்த பைல் 1 சூஸ் பண்ணுவாங்க. பட் என்ன தான் பொய் சொன்னாலும் உங்களை பற்றி தான் திங்கிங் இருக்குது. உங்களை தான் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். பட் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் உங்களோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, அவங்க மிஸ் பண்ணுறாங்க. உங்களை தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு பொய் சொன்னனால அவங்க கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் அவங்கள ஏதாவது சொல்லியிருப்பீங்களான்றது தெரியல. அந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கும்ன்ற மாதிரி இந்த கார்டை சொல்லுது. ஸோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நினைக்கிறீங்கன்றது ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்கன்றது ஃபீலிங்கும் இருக்குது. ஸோ நீங்கள் பேசுகிறது தான் பெரிய விஷயம்ன்றது நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் சொல்கிறதான் கேட்கணுன்றது எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது. பட் லவ்வெல்லாம் ட்ரூவாக இருக்குது. உங்களோட பர்சனோட திங்கிங்லாம் வந்து உங்களை பற்றி தான் இருக்குது. உங்களோட சேர்ந்துருக்கணுன்ற ஒரு ஆசைகளும் இருக்குது. பட் என்ன, உங்களை ஒரு சில உங்களோட வேர்ட்ஸ்னால், உங்களோட ஆக்ஷன்ஸ்னால் நீங்கள் ஒரு சில பொய் சொல்கிறீங்கன்றது அவங்களுக்கு எண்ணம் இருக்குது. ஸோ இதான் பைல் 1ஓட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு டேரக்டில் பார்க்கலாம் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்றத. ஸோ நீங்கள் உங்கள் பர்சன் வந்து சரியான கோவத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. பயங்கர கன்ஃபியூஷனாகவும் இருக்காங்க. பல விஷயத்தை போட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது உங்கள் பர்சன். இதுவா அதுவா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது உங்கள் பர்சன்கிட்ட. பர்சன் வந்து ஸ்ட்ராங் பர்சன். அவங்களோட திங்கிங்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சில கன்ஃபியூஷனில் இருக்காங்க.
அவங்கள்ட்ட வந்து என்ன கன்ஃப்யூஷன்னா, நீங்கள் ஒரு சில பொய் சொல்லியிருப்பீங்க. அந்த பொய் சொன்னனால அவங்க கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்காங்க. 2வது விஷயம், அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க? ஒரு வேளை யார்கிட்டயாவது பேசுகிறதுக்கா, இல்லை என்ன மாதிரி விஷயன்றத வந்து திங்க் பண்ணுங்கள். ஸோ அவங்க ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இதுவா அதுவா, உங்களை செலக்ட் பண்ணது ரைட்டா தப்பான்ற கன்ஃப்யூஷனும் அவங்களுக்கு இருக்குது. ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. பட் அவங்க அவங்களோட ரியாலிட்டி என்னென்னா, அவங்களோட கேரக்டர் எப்படின்னா, அவங்க ஒரு தெளிவாக முடிவெடுப்பாங்கங்க. அவங்க ஸ்ட்ராங் பர்சன். அவங்க எடுக்கக்கூடிய தெளிவான முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இப்போ கன்ஃப்யூஸாக இருக்காங்கன்னா உங்களால் தான்ன்ற மாதிரி இந்த கார்டு சொல்லுது. ஸோ இப்படி ஒரு பர்சன் கிடைச்சதுக்கு நீங்கள் ஒரு லக்கி. பட் அவங்க உங்களுக்கு லைஃப்பில் வந்த பிறகு ஒரு அதிர்ஷ்டம் வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஸோ அது நல்லாவே தெரியுது உங்கள் இந்த கார்டை பார்க்கும்போது. கண்டிப்பாக வந்து இவங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்களே ஏதாவது பேசினாலும் கோவப்பட்டாலும் பொறுமையாக போங்க. இதான் வந்து பைல் 1க்கு டேரட்டில் கரண்ட் ஃபீலிங். நெக்ஸ்ட்டு ஏஞ்சலோட கைடன்ஸ் பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ உங்கள் லவ் லைஃப்க்கு ஏஞ்சல் கொடுக்குற கைடன்ஸை பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு. ஸோ நீங்கள் 2 பேரும் ட்ரூவாக தான் இருக்கீங்க. அதில் எந்த ஒரு பொய்யும் கிடையாது. பட் சம் ஆர்கியூமெண்ட் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்குது. அவங்க நீங்கள் சொல்கிறத தப்பாக புரிஞ்சிட்டு அவங்க ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியே தெரியுது. பட்டு நீங்கள் திங்க் பண்ணுங்கள், உங்கள் பர்சன் உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட என்ன மாதிரி பேசுனாங்க, நல்ல விஷயமா பேசுனது மட்டும் திங்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அவங்களோட அருமை பெருமை தெரியும். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட நீங்கள் கோவப்பட்டாலும் நீங்கள் பொறுமையாக போவீங்க. ஸோ நிறையா விஷயம் வந்து விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியுன்ற ஒரு பழமொழி இருக்குது. விட்டு கொடுத்ததுனால நம்ம கெட்டு போவதில்லைன்ற ஒரு மனசை வைங்க. ஸோ அவங்க ஏதாவது பேசினாலும் பொறுமையாக போகிறதுக்கு பாருங்கள். ஸோ அவங்களுக்கும் புரியும் உங்களை பற்றி, நீங்களும் ஒரு நல்ல டைப் தான்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு. ஸோ இதான் வந்து பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பைல் 2க்கு பார்க்கலாம். ஸோ பைல் 2க்கு இது பர்பிள் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களுக்கான மெசேஜ், ரைட் பாத், லவ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி அண்ட் யூ ஆர் ஆன் த ரைட் பாத் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் 2 பேர்த்துக்குமே வந்து உங்கள் பர்சனோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, உங்கள் பர்சன் வந்து அவங்க கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா அவங்க மற்றவங்க அப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு கம்பேரிசன் அவங்கள்ட்ட வந்துருச்சு. ஸோ அவங்க லவர் அப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்கன்ற ஒரு ஜெலஸ் ஆகிறது நிலைமையில இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ அதனாலே சம் இஷ்யூஸ் வர்ற மாதிரியே எனக்கு தோணுது. அவங்க அவங்க ஃப்ரெண்டு யாராவது சொல்லியிருப்பாங்க, ஏதாவது கிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க ஜெலஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஜெலஸில் எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல், பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் ஏதோ இன்னும்
ப்ராப்பராக லவ் பண்ணலை அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. ப்ராப்பராக லவ் பண்ணலை மீன்ஸ் உண்மையாக இல்லை, ட்ரூ லவ் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு எண்ணங்கள் இருக்குது. ஸோ அவங்க மற்ற லவ்வர்ஸ்லாம் மற்ற லவ் பண்ணுறவங்களாம் இப்படி பண்ணுறாங்க, இவங்க அப்படி இல்லை அப்படின்றது அவங்க மன ரீதியாக இருக்குது. பண்ணாங்கன்னா அது என்ன மாதிரி விஷயம்னா, ஒரு gift வாங்கி கொடுக்குறதுலே அது செய்யறதில்ல, அடிக்கடி வெளியே கூட்டு போகிறதில்ல, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், ஃபோன் மட்டும் பேசுகிறீங்க அப்படின்ற எண்ணங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு இது வந்து நம்ம செலக்ட் பண்ண ரைட்டா தப்பான்ற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்குது. பட் ஒரு பக்கம் உங்கள் மேலே ஒரு லவ் இருக்குது. பட் 2 விஷயத்தை போட்டு கன்ஃபியூஷன் தான் இருக்குது. இந்த கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. பட் நீங்கள் செலக்ட் பண்ணுற பர்சன் ரைட் அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் வந்திருக்கு. ரைட் பாத்லாம் நீங்கள் இருக்கீங்கன்ற மாதிரி வந்திருக்கு. பட் உங்கள் பர்சனோட ஃபீலிங் அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சில நேரம் நீங்கள் ஒர்க்கில் கூட இருந்திருக்கலாம். அதனாலேயே வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஒர்க்லோடு இருக்கிறதுனால ஒரு சில விஷயத்த நம்ம பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அவங்களோட கரண்ட் ஃபீலிங் இப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டேரக்டில் பார்ப்போம் உங்களுக்கான என்ன கைடன்ஸ் வருது, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் டேரக்டில் பார்ப்போம். ஆக்சுவலி உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, மனசில் ஒன்று நினைக்கிறாங்க, வெளியே ஒன்று பேசுகிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. பட் 2 பேரும் பாண்டிங் நல்லாவே இருக்குது. பட் என்ன ஒரு சில விஷயத்தை போட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து ஒரு சில பிரச்சனையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பிரச்சனை எண்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எண்ட் ஆகும். அது எண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பர்சனோட ஃபீலிங் அப்படி தான் இருக்குது. அவங்க பல விஷயத்தை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. எப்படின்னா, நீங்கள் யாராவது தேர்ட் பார்ட்டியை பார்த்துட்டிங்களா, தேர்ட் பர்சன் வந்துட்டாங்களோ அதனால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்களா, இல்லை அவங்கள பற்றி உங்கள் ஃப்ரெண்டு யாராவது சொல்லிட்டாங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதோ கன்ஃபியூஷன் நிறையா இருக்குது உங்கள் பர்சன்ட்டு. ஸோ அதனாலேயே வந்து அவங்க திங்கிங்கனால ஒழுங்காக கூட இப்போ பேசுகிறதில்ல மாதிரி தெரியுது. பட் அது மாறும் கூடிய சீக்கிரம். உங்களோட பர்சன் வந்து உங்களோட பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் நோ காண்டாக்ட்லேயே இருந்தாலும் கூட அவங்க மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நோக்கி அவங்க வருவாங்க, கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பிரச்சனை இருக்குது. பட் பிரச்சனை இருந்தாலும் ஒரு பழமொழி பார்த்துருக்கீங்களா, ஒரு சண்டை போடுற இடத்துல தான் பாசமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி, ஒரு நம்ம சண்டை போட தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக தான் நம்மளோட ஸ்ட்ராங் பாண்டிங்காக இருப்போம். அந்த மாதிரி எனக்கு தோணுது இந்த கார்டை பார்க்கும்போது. எத்தனை சண்டை வந்தாலும், எத்தனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் திருப்பி சேர்ந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருப்பீங்க ஃப்யூச்சரில். இப்போ வேணால் சண்டை போடலாம். ஸோ இதான் வந்து டைரக்ட் ரீடிங்கில் உங்கள் கரண்ட் பர்சனோட ஃபீலிங்காக இருக்குது. ஸோ ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். உங்கள் பர்சனோட உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்ல வராங்கன்றது பார்ப்போம். கெட்டிங் டு நோ ஈச் அதர். கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனையாகி அண்டர்ஸ்டாண்ட் ஆவீங்க. அந்த மாதிரி கைடன்ஸ் தான் ஏஞ்சல் கொடுத்துருக்காங்க. ஒரு சான்ஸ் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் நோ காண்டாக்டில் இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக சான்ஸ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
பிரச்சனை நடந்து தான் இது முடிவுக்கு வரும். கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் ஏஞ்சல் கைடன்ஸ். ஸோ இதான் இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ரீடிங் பார்க்கலாம். ப்ளூ கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ உங்களுக்கான மெசேஜ்: டுகெதர் ஃபைண்ட் ஜாய் இன் தி சிம்பிள் ப்ளஷர் ஆஃப் ஜஸ்ட் பீயிங் எ டுகெதர். ஸோ இதான் மெசேஜ் வந்திருக்கு. உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் வந்து பொசிவ்னஸில் இருக்காங்க. க்ரஷ்ஷும் இருக்குது. ஸோ இப்போ க்ரஷ் இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக பொசிவ்னஸும் வருது. ப்ரீசியஸ் ஓகே. திங்கிங்லாம் உங்களை பற்றி தான் இருக்குது. பட் ஏதோ தேர்ட் பர்சன்ட்ட வந்து நீங்கள் பேசுகிறதுல உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்ற மாதிரி தெரியுது. உங்கள் பர்சனோட திங்கிங் அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்ததை அவங்க ரொம்ப லக்காக நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு லக்கியஸ்ட் பர்சனாக உங்களை பற்றி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப லக்காக இருக்குது அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ பொசிவ்னஸ் இருக்குது. சம் தேர்ட் பர்சன்னால் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க வந்து கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரியே தெரியுது. அவங்க கரண்ட் ஃபீலிங் அப்படி தான் இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப ட்ரூவாக இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்களும் ட்ரூவாக தான் இருக்கீங்க. பட் சம் தேர்ட் பர்சனால் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ தான் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் டேரக்டில் பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்கிறத பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப சைலண்ட்டான பர்சனாக இருப்பாங்க. அனாவசியமாக அதை பேச மாட்டாங்க. ஸோ அவங்க ஃபோக்கஸ்லாம் எப்படின்னா உங்கள் மேலே தான் இருக்குது. அவங்க கரண்ட் ஃபீலிங் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்கில் ரொம்ப பேலன்ஸாக இருக்கும். நீங்களும் ரொம்ப பாசமாக இருப்பீங்க, அதே மாதிரி அவங்களும் பாசமாக இருப்பாங்க. 2 பேர்ட்டுமே பொசிவ்னஸ் இருக்கும். ஸோ யாரும் யாருக்கு குறைஞ்சவங்க கிடையாது. ஸோ 2 பேருமே ஒரு லக்கியஸ்ட் பர்சனாக நினச்சிட்ருக்கீங்க அவங்கள. இவங்க கிடைச்சதுக்கு லக்கு அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்க, அவங்களும் நினைக்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து ஒரு சில இப்போ நீங்கள் இப்போ கரண்ட் ஃபீலிங்கை பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சன் வந்து இப்போ நான் காண்டாக்ட்லேயே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும் அவங்க மனசு மாறுறதுக்கு. அது மனசு மாறுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். ஸோ அவங்களை நோக்கி வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. அவங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ரொம்ப தனிமையிலே உங்களை பார்த்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்க வெளியே காட்டுறதில்ல. அவங்க உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை பிடிக்காத மாதிரியே பண்ணுவாங்க உங்கள் பர்சன். உங்கள் பேச்சு வந்து உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு கோவமாக கூட பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. ஸோ ஆனால் ட்ரூ பர்சன், நியாயத்துக்கு ட்ரூவாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. அவங்க வந்து எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க உங்கள் பர்சன். ஓகே, நெக்ஸ்ட்டு
ஏஞ்சல் மெசேஜ் பார்ப்போம். உங்கள் பர்சனுக்கு உங்களுக்கும் சொல்லும் ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஸோ 2 பேர்த்துக்கும் சொல்லும் ஏஞ்சல் மெசேஜ் என்னென்னா, உங்கள் லவ் லைஃப்பில் வந்து கொஞ்சம் ப்ளேஃபுல்னஸ் இருக்குது. கொஞ்சம் இருக்குது. அந்த ப்ளேஃபுல்னஸ்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் கேரியர் விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்ற மாதிரி இறங்கி போகிறதுனால தப்பு கிடையாது அப்படின்றது ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஸோ ஃபர்கிவ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சொல்கிறாங்க, மன்னிச்சிருங்கன்னு. ஸோ உங்கள் ப்ரேயர் அண்ட் அஃபர்மேஷன் விசுவலேஷன் எல்லாமே வந்து உங்களை சேர்த்து வைக்கணுன்றது ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில பேருக்கு இந்த ரீடிங் பொருந்தலாம். பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. Bye bye. Take care.